குழந்தைகளுக்கு வந்து நீ போகணும் அப்படின்னு சொன்னார் சார். ஃபர்ஸ்ட் போனப்போ அந்த குழந்தைகளை போய் பார்த்தா வாழ்க்கையில வந்து என்ன சொல்லறது, நம்ம வந்து எதுவுமே சொல்லறதுக்கே இல்லை. கை வலியாவது கால் வலியாவது திருகு வலியாவது ஒரு வலியும் இல்லை. என்ன வலி கொடுத்தாலும் அது அப்படிதான் அப்படிங்கறத போயிட்டே இருக்கணும். அந்த குழந்தைகள் அம்மா படுற பாட்டை பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு தோணிடுது எனக்கு. ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த பக்கம் ஒரு 4 கிலோ ட்ரெஸ்ஸுக்கு தூக்கிட்டு இருப்பா அந்த குழந்தை. எப்போ வேணா டாய்லெட் போகும், எப்போ வேணா யூரின் போகும். அந்த குழந்தை எவ்வளோ ஒரு பிஹேவியரல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். குழந்தைகளை சோஷியல் கேதரிங் கூட்டின்னு போக முடியாது, மூவி தியேட்டரை கூட்டின்னு போக முடியாது, ஒரு ரோட்ல நடந்து கூட்டின்னு போக முடியாது. சிரிக்கும், திடீர்னு குழந்தை சிரிக்கும். அந்த குழந்தைக்கு அப்படி ஆறுது அந்த தாயோட வேதனை, தாயோட உண்மைதான். அந்த தொப்புள் கொடி சம்பந்தம் இருக்கே, அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. யார் வேணா ஒரு குழந்தைய எப்படி வேணா வளர்க்கலாம். அந்த அம்மா கொடுத்த வேல்யூஸ். ஐ ரிமெம்பர் மை மதர் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரீட் அட் 8:30 in the night. அந்த தைரியம் இருக்கு எனக்கும். அந்த தைரியம் இருக்கு. ஒண்ணுமே இருக்காது அந்த வீடெல்லாம் அங்கெல்லாம். அந்த தைரியம் இருக்கு. அந்த தைரியம் உள்ளுக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கு தானா. அது சொல்லி தரணுங்கிறது இல்லை. அதனால தான் சார் சொல்லும்போது நீங்க யோகா பண்ணுங்க, குழந்தைகள் தானா பண்ணுவாம்பா. நீங்க பண்ணுங்க, பாடுங்க, அவா பாடுவா. நீங்க செய்யுங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணுங்க. they will automatically follow. ஸோ அந்த குழந்தைய பெற்ற அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த மதுரம் நாராயணன் சென்டர் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்ல போனப்போ அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் பார்க்க 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 அப்படியே மனசு எனக்கு வந்து everybody should come. இங்க இருக்கிறவா எல்லாரும் டெஃபினட்டா ஒரு தடவை you have to come and see those children, how the mothers are suffering. அந்த குழந்தைகளுக்கு யோகா வந்து அந்த அம்மா மூலமா நாங்க எடுத்துன்னு போகணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து அந்த சிந்தனையை இப்ப வந்து செயல்படுத்தி இப்ப 4வது வருஷமா அந்த இண்டிவிஜுவல் யோகா ப்ரோக்ராம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு யோகா மூலமா வரக்கூடிய சேஞ்சஸ் கண்கூட பார்க்கும் பொழுது ஏற்படுற சந்தோஷம், ஏற்படுற மன நிம்மதி வேற எது கிடைச்சாலும் எது எனக்கு கொடுத்தாலும் கிடைக்காது. இப்ப தெரியறது இல்லை எனக்கு ஏன் கேன்சர் வந்தது. ஸ்வபோதினின்ற ஸ்கூலையும் எடுத்துட்டு இருக்கோம் நாங்க, மதுரம் நாராயண சென்டர்ன்ற ஸ்கூலையும் எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேன்சர் ப்ராஜெக்டையும் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். இதை ஒரு பெரிய சேவாவா பண்ணணும், நிறைய பேருக்கு எடுத்துன்னு போகணும். ரொம்ப ரொம்ப உண்மையா நோக்கம் என்னன்னா, நாங்க இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் போது அந்த பட்ட அவஸ்தைகளை வந்து யாரும் படக்கூடாது. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இந்த பயம், இந்த அழுகை, இந்த கத்தல், இந்த கதறல் எனக்கு திருப்பி வந்துருமா, நான் போயிடுவேனா, அந்த மாதிரியான பயங்களே எதுவும் இல்லாம நாம நன்னா இருப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்போம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலிக்கு நம்ம டெஃபினட்டா சப்போர்ட்டிவா இருக்க முடியும். எல்லாருக்கும் நம்ம நிறைய நல்லது செய்ய முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும். எஸ், we will care, we can care and we will definitely care. So, thank you. So I request each and every person here to support us and bless us.